சிறுவன் புத்தரிடம் ஓடிவந்து அவசரமாக கேட்கிறான். சிறுவன்: புத்தர், புத்தர், எனக்கு உதவ முடியுமா? புத்தர் புன்னகையுடன்: நிச்சயமாக மகனே, உன் பிரச்சனை என்ன? சிறுவன்: நான் எப்போதும் கோபப்படுகிறேன். சின்ன விஷயங்களுக்கே சீறிவிடுகிறேன். அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு வழி கூறுங்கள். புத்தர் அருகிலிருந்த ஒரு சிறிய கண்ணாடி குவளை எடுத்து அதில் நீரை ஊற்றுகிறார். புத்தர்: இந்த குவளையை குலுக்கி பார். சிறுவன் குவளையை குலுக்குகிறான். நீர் அசைந்து குழம்புகிறது. புத்தர்: இப்போது நீரின் நிலை எப்படி? சிறுவன்: அது குழம்பி இருக்கிறது, தெளிவாக இல்லை. புத்தர்: நல்லது, இப்போது அதை அமைதியாக வைக்கலாம். சிறுவன் குவளையை பார்ப்பதற்கு தொடங்குகிறான். சிறிது நேரத்தில் நீர் மெதுவாக தெளிவாகிறது. சிறுவன் ஆச்சரியத்துடன்: ஓ, இப்போது நீர் தெளிவாகிவிட்டது. புத்தர் புன்னகையுடன்: ஆமாம், கோபமும் இது போலதான். நாம் கோபப்படும்போது மனம் குழப்பமடைந்து தெளிவாக இருக்காது. ஆனால் பொறுமையாக இருந்தால் அது தானாக குறைந்து தெளிவாகிவிடும். சிறுவன் மகிழ்ச்சியுடன்: அப்போ நான் உடனே கோபத்துக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அது தானாக குறைந்து விடுமா? புத்தர்: ஆமாம் மகனே, பொறுமையும் சுயகட்டுப்பாடும் அமைதியை தரும். சிறுவன் புத்தருக்கு நன்றி கூறி வணங்குகிறான். இந்த உரையாடல் மூலம் கோபம் வந்தவுடன் உடனடியாக பதிலளிக்காமல் பொறுமையாக இருப்பதன் இருந்தால் சுகம் நமக்கு விளங்கும்.